போல் படி இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ஒரு டாஸ்க் வந்திருக்கு. அது என்னன்னா, ஆண்கள் வந்து பெண்கள் அணியை ரேங்க் பண்ணணும். அவங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில், அவங்க யாரை ரொம்ப நம்புறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ரேங்க் பண்ணணும். ஸோ இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்டே முத்துக்குமரன் வந்து அன்ஷிதான்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணோட பாஸ்ட் அதெல்லாம் விட்டுருவோம். பட் உண்மையிலே நமக்கு அந்த பொண்ணோட கண்கள்லாம் எனக்கு உண்மை இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எப்போ நான் பார்க்கும்போதும் எனக்கு அது நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதே மாதிரி ஓட்டிங் அடிப்படையில் அன்ஷிதாவை ஃபஸ்ட்டாக எல்லாருமே ஓட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெயினாக எல்லாரும் சொல்கிற காரணம் என்னென்னா, பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க, கேர் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக இருக்குன்னு அன்ஷிதா ரொம்ப மனசார நன்றி சொல்கிறாங்க. நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் குட் மொமெண்ட்டாக இருந்துச்சு அது. அப்புறம் செகண்ட் பிளேஸுக்கு யாருன்னா, நம்ம செகண்ட் பிளேஸ்லேருந்தே நம்ம சாச்சனாவை தான் முத்துக்குமரன் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டாக முத்துக்குமரனோட ஒரு கணிப்பு தப்பாக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஓட்டிங் படி பவித்ராவை சூஸ் பண்ணுறாங்க. அதாவது கூட இருக்கிறவங்களையும் பெட்டர் பர்சன் ஆக்குவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஓசிடி இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் பசங்களும் சொல்கிறாங்க. அதாவது எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுப்பாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல செலெக்ஷன் தான். ஏன்னா பவித்ரா வந்து ஒரு குட் ஹியூமன் தான், அவன் பேரில் நம்பிக்கை இருக்குது. இங்கே ஒன்று பேசுறது அங்கே ஒன்று பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஒரு இப்போ வெளியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை சொல்கிறாங்க. ஸோ நான் அதையும் கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணுறேன். தேர்ட் பிளேஸுக்கும் எகெயின் வந்து முத்துக்குமரன் வந்து சாச்சனா தான் சஜஸ்ட் பண்ணுறாரு. பட் எல்லாரும் ஓட்டிங் அடிப்படையில் தர்ஷிகாவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க உள்ளபடி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கும் சொல்கிறாரு, கால் அ ஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு சாச்சனா அதுக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உள்ளபடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவை தேர்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்க்கு யாருன்னா நம்ம சாச்சனா வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரியா சத்யாவுக்கு என்ன வேணால் சொல்லலாமா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு முத்துக்குமரன் ஒன்று சொல்கிறாரு, நான் செகண்ட் பிளேஸ்லேருந்தே சாச்சனாவை தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபஸ்ட் பிளேஸுக்கே சொல்லியிருப்பேன், ஆனால் இங்கே வந்திருக்கும் போது இந்த ஸ்வாப் அப்போ ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இவ்வளோ தூரம் சாச்சனாவை வந்து முத்துக்குமரன் வந்து சமாதானப்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சத்தியமாக இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு முத்து பண்ணது வந்து கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுது. அதாவது விஜய் சேதுபதி சார் வந்து எப்போவுமே சாச்சனாக்கு ஓவராக சோப் போடுறாரு. அது பத்தாதுன்னு இவ்வளோ சப்போர்ட் தேவையில்லை. ஏன்னா அதோடு இல்லை, பிக்காலித்தனம் பண்ணுறது கிடையாது. இங்கே ஒன்று கேட்டு அங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே ஒன்று கேட்டு இங்கே ஒன்று சொல்கிறது, இது கிடையவே கிடையாதுன்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு. கண்டிப்பாக இல்லை முத்துக்குமரன், நீங்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு கிடையாது. நீங்கள் வந்து உங்களை மாதிரியே எல்லாரையும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தான் சாச்சனாக்கு உண்மையாக இருக்கீங்க, சாச்சனா உங்களுக்கு உண்மையாகவே இல்லை. இது எப்படியாவது முத்துக்குமரன் கிட்ட பிக் பாஸ் கொண்டு போய் அந்த பிளாஸ்மா டிவி டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சு கொண்டு போய் சேர்த்தாருன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அது கேட்டவுடனே சாச்சனா முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ சந்தோஷம். உள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்களாம், உள்ளது உள்ளபடி பேசுறது. இங்கே என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கும் ஹார்ஷுக்கும் வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியல. பாதி பேர் வந்து ஹார்ஷாக இருக்கிறத, ரூடாக இருக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஃபிஃப்த் பிளேஸ் யாருன்னா ஆர்ஜே ஆனந்தி. ஈஸியாக அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஏதாவது ரிவ்யூ எடுத்தாலும் ஸ்வீட் ரிவெஞ்ச் தான் எடுப்பாங்க, ரிவெஞ்ச் எடுத்தாலும் ஸ்வீட் ரிவெஞ்ச் தான் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு மதர்ஹுட் ஃபீலிங் இருக்குது, ஒரு அம்மா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ஆனந்தியை செலக்ட் பண்ணியிருக்காங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. சிக்ஸ்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா, பட் எல்லா பிளேஸ் செலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா முத்துவோட ஒரு கை ஓங்கி தான் இருந்துச்சு. அவர் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணார். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் பிளேஸ்லேருந்தே அவர் வந்துட்டு மஞ்சரிக்கும் சாச்சனா முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அடுத்ததாக ஓட் பண்ணிட்டு இருந்தது மஞ்சரிக்கு தான் ஓட் பண்ணார். எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு முரண்பாடு இருந்தது. ஏன்னா மஞ்சரியை விட சாச்சனா எந்த வகையில் நம்பிக்கைக்குரியவங்கன்னு முத்து வந்து சூஸ் பண்ணாங்கங்கிறது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அடுத்து சிக்ஸ்த் பிளேஸ்க்கு வந்து ஜாக்லினா. ஸோ ஜாக்லின் வந்து ஒரு நல்ல ஃபைட்டர், கரெக்டாக தப்போ ஒரு ஸ்டாண்டில் நிற்பாங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், இப்படிங்கிற காரணத்துக்காக ஜாக்லினை சிக்ஸ்த்தாக சூஸ் பண்ணியிருக்காங்க. செவன்த் பிளேஸ் எப்படின்னா நம்ம சௌந்தர்யா இந்த எல்லாத்துக்கும் சாச்சனா பற்றி சொல்லும்போது சௌந்தர்யா கொடுக்குற ரியாக்ஷன்ஸை பார்க்கணுமே, செம்ம காமெடியாக இருந்துச்சு. சாச்சனா பற்றி சொல்லும்போது இவங்கெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து இன்னும் தான் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. செவன்த் பிளேஸ் போட்டோடனே இனி ஸ்டே ஸ்ட்ராங் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அவங்களுக்கு இன்னும் தான் டபுளாக ஓட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சௌந்தர்யா பற்றி என்ன போட்டிருந்தாங்கன்னா, தீபக் இன்னும் சவுண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. ராணவ் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு. அப்புறம் சௌந்தர்யா அப்படி ஏதோ கிண்டல் அந்த டைம்லேயே ஏதோ ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, இதனால தாண்டி நீ செவன்த் பிளேஸில் நிற்கிற, வாய மூடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி டாபிக் பேசிக்கிறாங்க. அப்புறம் எயித் பிளேஸ் வந்து மஞ்சரி. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இது கேட்குறதுக்கு. ஸோ முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே ஆஹா மஞ்சரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு வராங்கும் போது விடு நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் மஞ்சரி போனாங்க. ஸோ அப்போவே மஞ்சரி கிட்ட இந்த கேம் முடியறது வரைக்கும் நம்பக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் இருந்துக்கணும்னு நினச்சேன். நான் எப்பயுமே பார்த்துருக்கேன், முத்து ஏதாவது பேசும்போதும் சரி, முத்து கிளாப்ஸ் வாங்கும்போதும் சரி, மஞ்சரி வந்து ஜெனுவினாக சிரிப்பாங்க. அடி மனசுலேருந்து மஞ்சரி வந்துட்டு முத்து பார்த்து சிரிப்பாங்க.
அந்த ஒரு 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 உண்மையான ஃப்ரெண்டுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் மஞ்சரி கிட்ட இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எப்பயுமே நான் சாச்சனா கிட்ட பார்த்ததில்ல. பட் முத்து வந்து சாச்சனாவை நம்ப முடியும், மஞ்சரி நம்ப முடியாதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. முத்து நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கேம் முடிகிற வரை நான் நம்பக்கூடாது, பாய்ஸ் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ பட் பாவமாக இருந்தது மஞ்சரி பார்க்க. அவங்க வந்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே அலர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த டாஸ்க் பார்த்தீங்க? உங்களோட அடிப்படையில் நீங்கள் என்ன ரேங்கிங் ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பொறுத்தளவில் ஃபஸ்ட் ரேங்க் அன்ஷிதா சூப்பர். பட் மஞ்சரிக்கு லாஸ்ட் டேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்